சிஐஏனுடைய முன்னாள் டேவிட் பேட்ரிஸ் சொல்லியிருக்கிறார், ஒருபோதும் ஈரான் சரணடைய மாட்டார் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறது. ஏனென்று கேட்டால் இதையெல்லாம் தெரிஞ்ச உண்மையை நன்கு உணர்ந்து கொண்ட அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறார், நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ப்ரோ ஆக்டிவிட்டிஸை உள்ளே அனுப்புங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம், உங்களுக்கு பலமான விருந்தை நாங்கள் தரப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காட்சி வெளியானது. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா 2025 எப்படி காசாவா இருந்துச்சோ அதை விட படுமோசமாக நிலைக்கு டெல் அவீவ் மாறி போயிட்டு. நேற்று ஒரு சம்பவம், 200 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டுவிட்டார். அமிலமழை பெய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதன் காரணம் அமெரிக்காவினுடைய இயலாமை தான் இதற்கு காரணம். அமெரிக்கா முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டு விட்டது. மிக முக்கியமாக அமெரிக்கா இவ்வளவு பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் இஸ்ரேலுக்கான ஒரு பாலிசி இருக்கிறது. அந்த பாலிசி, நாம் நாடு தோல்வி அடைந்து விட்டால் கடைசியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம். சாம்சன் என்ற பெயரிட்ட இந்த ஆபரேஷன் மூலம் இனி நாங்கள் வாழ முடியாத ஒன்ற நேரத்தில் அவர்கள் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு வல்லமை இருக்கிற ஒரு நாடாக இஸ்ரேல் இருப்பதாகவும் இப்பொழுது மத்திய கிழக்கை தாண்டி யூரோப்பிலிருந்து செய்தி வருகிறது. போரினுடைய போக்கு யாருக்குமே நல்லது. ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற போது இறுதி தகவல் என்னவென்றால், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. ஈரான் சொல்கிறார்கள், நாங்கள் பல ஆண்டுகளுக்கல்ல, பல மாதங்களுக்கல்ல, பல ஆண்டுகளுக்கு போரிடுவதற்கு வல்லமை எங்களிடத்திலே இருக்கிறது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று வாங்க சார். இன்றைக்கு புதிய சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவர் சொல்லும்போது இன்றைய இரவு ஒரு நீண்ட இரவாக இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பதவியேற்ற பிறகு என்ன சொல்ல வராங்க? அவர் பேரு நம்ம முஜித்தபாவா? ஆமா, கமேனி. அதாவது இங்கே நாங்கள் பார்க்கிற சில விஷயத்தை அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ்ல டேவிட் பேட்ரிஸ்ங்கிறவர் சிஐஏனுடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முஜித்தபாவுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது ஜான் போல்டன். இவர் யாருன்னு சொன்னா, இவருடைய ஃபார்மர் அட்வைசர். யாருக்கு? அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய ஃபார்மர் அட்வைசர். சிஐஏனுடைய டேவிட் பேட்ரினஸ். இவருடைய கருத்து என்னவென்றால், மறுபடி இவர்கள் எலிமினேஷன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு எந்த நிலையிலும், இஸ்ரேல் கர்ஸ் என்ன சொல்கிறார்கள், புதிய தலைவரையும் நாங்கள் கொள்வோம், யாரெல்லாம் புதிதாக வருகிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்வோம் என்பதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை இப்பொழுது வரக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் பலது போடுகிறார்கள். எப்படி அவர் கொல்லப்பட்டார்? அது உண்மைதான். அவர் வலிமையான நிலையிலே அவர்கள் முழுமையாக அவர்களுடைய கேமராக்களை எல்லாம் அவர்கள் பதிவு செஞ்சு ஒரு ஆப்பின் மூலமாக ஷட் டவுன் செய்து, இவர் தொழுகைக்கு போற நேரங்களில் எல்லாம் மிக உன்னிப்பாக பல ஆண்டுகள் கவனித்த பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்படி இப்பொழுது அடுத்து வரக்கூடிய முஜித்தபாவினுடைய உடலுக்கு, உயிருக்கு, அவர் ஆத்மாவை இந்த உலகத்திலிருந்து அனுப்பி விடுவார்களா என்று கேட்டால், யூத சியோனிசம் அமெரிக்காவுடைய சிஐஏ பற்றி கட்டுப்படுத்த அவர்களிடத்தில் இனி வருங்காலத்தில் தான் அந்த உறுதியை நாம் தர முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்பொழுது இந்த தாக்குதலில் ஒரு காட்சி வெளியானது. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா 2025 எப்படி காசாவா இருந்துச்சோ அதை விட படுமோசமாக நிலைக்கு டெல் அவீவ் மாறி போயிட்டு, ஊரெல்லாம் அழிந்து, மக்களெல்லாம் ஓடி. நேற்று ஒரு சம்பவம், 200 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு இடத்தில் கூடி நிற்கின்றதை, அது எப்படி தெரியும் அவர்களுக்கு? ரஷ்யா சொல்லிக் கொடுத்தது. இந்த இடத்தில் யூதர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறார்கள். உடனடியாக பாலிஸ்டிக்ஸ் தாக்குதலை மூலமாக 200 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இந்த தகவல் எல்லாம் வருவதில்லை. இஸ்ரேலை பற்றிய தகவல்கள் எதுவும் வரவில்லை. நீங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்வார்கள்? ஒரு 6 பேர் கொல்லப்பட்டு விட்டார், இல்லை என்றால் ஒரு 5 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், இல்லதென்றால் ஒரு உராசல் ஏற்பட்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை என்ன சொன்னால், அதிபட்சமான தாக்குதலில் 3000 நிலைகளில் தாக்கியிருக்கிறார்கள். 3000 குண்டு தாக்குதலில் ஒரு 1200 நிலைகளுக்கு மேல் 3000 குண்டு தாக்குதல். அப்படி என்றால் ஈரான் எந்த அளவுக்கு அழிந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியுதா உங்களுக்கு? ஈரானுடைய அழிவு பயங்கரமான அழிவு, சாதாரணமான அழிவு இல்லை. அதனால்தான் அங்கே இப்பொழுது அமிலமழை பெய்து கொண்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய 1.5 கேலன்கள், அதாவது 15 லட்சம் கேலனுக்குள்ளாக சேமித்து வைக்கப்பட்ட அந்த குரூட் ஆயில்,
குரூடு, அது ரிஃபைன் பண்ணப்பட்டதா இல்லை எனக்கு தெரியவில்லை. அதில் பயங்கர தாக்குதல்களை நடத்தியதன் விளைவாக இப்பொழுது அமிலமழை பெய்து கொண்டு பல கிலோமீட்டருக்கு பயங்கரமான ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே வேற. ஈகோசிஸ்டம் என்பது சூழலியல், ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் என்பது மக்களை வாழ வைக்கின்றது. தோல் வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள். அமிலமழை பெய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதன் காரணம் அமெரிக்காவினுடைய இயலாமை தான் இதற்கு காரணம். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டு விட்டது. அமெரிக்காவுடைய ஆயுத பற்றாக்குறை, அமெரிக்காவுக்கு நெட்வொர்க்கு, அவர்களுடைய நேச நாடுகளான நேட்டோவிலிருந்தே அவர்களுக்கு ஒரு கோஆபரேஷன் கிடைக்கவில்லை. இரண்டாவது, இந்த தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய செனட் சபையினுடைய மனோநிலை, வாக்களிப்பு, இந்த மாதிரி விவகாரங்கள். மிக முக்கியமாக அமெரிக்கா இவ்வளவு பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் அவர்கள் ஆயுத பற்றாக்குறை தான் மிக முக்கியமான காரணம். இப்பொழுது அமெரிக்கா ஒரு கருத்தை சொல்கிறது நேற்றிலிருந்து, நாங்கள் உள்ளே நுழைய போகிறோம். இது ஒரு வேடிக்கையான கருத்து. அப்பாஸ் அரக்சிக்கு சொல்லும் போது கூட தரைவழி தாக்குதல் வரட்டும், நாங்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னு தான் பேட்டி கொடுத்தாரு. we have been waiting. எதற்காக? அமெரிக்காவுடைய சேனைகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். யார் சொல்றா? அப்பாஸ் அரக்சி. யாரு? வெளிவிவகாரத்துறை. அமெரிக்கா வரட்டு, நாங்கள் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம். இதே அப்பாஸ் அரக்சி தரைவழியிலே அன்றைக்கு குர்திஸ் படை, இது ஈராக்கிலே இருக்கிறார்கள், அவர்கள் சுன்னா முஸ்லிம்கள். அவர்கள் ஆனால் ரொம்ப ஒரு பெரிய, நம்ம இந்திய அரசியல்வாதியோட பெரிய அரசியல்வாதி யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர்களை இந்த போரில் திணிச்சு உள்ளே போய் குழப்பை ஏற்படுத்த சொன்னபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்பாஸ் அரக்சி என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்க, போர் நடப்பது நம் நாட்டுக்கு எதிரானது, நீங்கள் உள்ளே தரவம் பண்ணினால் நாங்கள் 10 லட்சம் இராணுவம் இருக்கிறோம், உங்களை காலி செய்து விடுவோம். அதோடு அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். உடனே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? நாங்கள் உங்களை இந்த போரிலே இழுத்து விட விரும்பவில்லை. யார? குர்திஷ்களை. அவர்கள் அச்சத்தால் இந்த நேரத்தில் பயங்கர தாக்குதலில் உலகமே துவம்சம் செய்யும் போது ஒரு ரெபல்ஸ் எப்படி போர் செய்வோம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரும் வரமாட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்தால் 10 லட்சம் இராணுவத்தினரை வைத்து உங்களை நசுக்கி விடுவேன் சொல்கிறார் அப்பாஸ் அரக்சி. ஆனால் அவர்கள் வர மறுத்த நிலையில் நீங்கள் ஈராக்கிலே இருந்து கொள்ளுங்கள். யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் உங்களை இழுத்து வேடிக்கை பார்க்க விரும்பவில்லை என்று கீழே விழுந்து மிசைல் மண் ஒட்டாத கதையாக அவர் கட்ட இருக்கிறார். இப்பொழுது தரைப்போர் நடந்தால் என்ன ஆகும் என்பதை ஒரு அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் டேவிட் பேட்ரிஸினுடைய கருத்தை நீங்கள் பாருங்கள். டேவிட் பேட்ரிஸினுடைய கருத்து மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், தரைப்போர் என்பது அமெரிக்காவுக்கு பலவிதமான சிக்கல்களை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் உதாரணமாக வியட்நாமில் அவர்கள் பெரும் தோல்வியை சந்தித்தார்கள். அதே போன்று சிரியாவில் அவர்கள் பெரும் தோல்வியை சந்தித்தார்கள். மூன்றாவது, ஈராக்கில் அவர்கள் சந்தித்த தோல்வியும் உயிரிழப்பும் சொல்லி மாளாது. கடைசியில அவர் சுடானியை கொண்டு வைத்துவிட்டு ஓடி வந்தது ஈராக்கில். அதே நேரம் மிகப்பெரிய கேவலத்தை அமெரிக்கா சந்தித்தது ஆப்கனில். ஆப்கானிஸ்தானில் 18 ஆண்டுகள் தோராபோரா மலையில் எண்ணிலடங்காத குண்டுகளை போட்ட அவர்கள் கடைசியில அவர் அஷ்ரப் கானி என்கின்ற ஒருவரை பணியில் அமர்த்தி அக்ரிமெண்ட்டை போட்டு அவர்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு வாஷிங்டனுக்கு போக வரைக்கும் நீனும் ஆட்சியை பார்த்துக்கொள், ஆப்கனில் இருக்கிற உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க போக முன்னாடி அவர் செக் நாட்டுக்கு பறந்து போய்விட்டார். கடைசியில் இன்னைக்கு தாலிபானுடைய ஆட்சி நடக்கு. என்னவென்றால் அமெரிக்காவினர் உயிருக்கு பயந்தவர்கள். அவர் என்ன சொல்கிறார்? டேவிட் பேட்ரிஸ், இங்கே பாருங்கள், மரணத்துக்கு பயப்படாத ஒரு குழு அவர்கள் செத்துவிட்டால் ஒன்றுமில்லை என்றே சொல்கிறார்கள். நாங்கள் மரண வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த சியா முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். இந்த மண் மட்டுமல்லாமல் அது ஒரு கொடுமையான மண். அது ஒரு சிறிய நிலப்பரப்பு அல்ல, பல நிலப்பரப்பு. எந்த முக்கில் யார் இருக்கிறார் என்பதை அடையாளம் காண முடியாத மலைகளும் காடுகளும் கடல்களும் எல்லாம் இருக்கிறது. இதில் அமெரிக்க படைகள் ஒரு சிறு எறும்பை விட கேவலமாக நசுக்கி போடுவார்கள். ஆகவே தரைப்போரில் அமெரிக்கா உள்ள நுழையும் செய்யாது. அப்படி நுழைந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விடும் என்பதை நான் சொல்லவில்லை. சிஐஏனுடைய முன்னாள் டேவிட் பேட்ரிஸ் சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விவகாரம் என்று. அதே போன்று ஜான் போல்டனுடைய கருத்தும் என்ன இருக்கிறது என்றால், ஜான் போல்டன் யார்? இவருடைய அட்வைசர், முன்னாள் அட்வைசர். ஒருபோதும் ஈரான் சரணடைய மாட்டார் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மண்ணினுடைய தன்மை, அந்த நாட்டுடைய ஜியோபொலிட்டிக்கல், அதை சுற்றி இருக்கிற ஜியோகிராஃபிக்கல் சிச்சுவேஷன், அந்த மக்களுடைய ஆட்டிடியூட்ஸ், இன்டென்ஷன், கருவிகளின் பலம் பலவீனம், இதெல்லாம் தெரியும்.
வெனிசுலாவினுடைய நிக்கோலஸ் மதுராவை சில மணி நேரத்தில் அவர்கள் காப்பி. இங்கே அப்படி நடக்க முடியுதா? கற்பனை செய்து பாருங்கள். அந்த அந்த விவகாரம் இல்லை. ஆகவே இதையெல்லாம் தெரிஞ்ச உண்மையை நன்கு உணர்ந்து கொண்ட அப்பாஸ் அராக்கச்சி என்ன சொல்கிறார்? நீங்கள் வாருங்கள் விருந்தினர்களாக, நாங்கள் காத்திருக்கோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் தானே, நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ப்ரோ ஆக்டிவிட்டீஸை உள்ளே அனுப்புங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம், உங்களுக்கு பலமான விருந்தை நாங்கள் தரப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் இன்னைக்கு காலையிலே நமக்கு கிடைத்த தகவல் 11க்கும் மேற்பட்ட ரடார் சிஸ்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 4க்கு மேற்பட்ட ஹை ஆட்டிடியூட் தாட் சிஸ்டம், டெர்மினல்ஸ் ஹை ஆட்டிடியூட் தாட் சிஸ்டம் டெஸ்ட்ராய்ட், அனிஹிலேட்டட், துடை தெரியப்பட்டிருக்கிறதால் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்று நடந்த ஈரானுடைய அழிவு மிக கொடூரமான தாக்குதல். சரி, இப்போ இதில் இன்னொன்று பார்க்கப்படுதுன்னா, வடகொரியா அவங்க இந்த அணு ஆயுதம் இதெல்லாம் கூடுதலாக வச்சிடக்கூடியவங்க. நான் உங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ண தயார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வருதுங்களே. இதில் வந்து வடகொரியா இந்த அணியோட ஈரானுக்கு சப்போர்ட்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? வடகொரியா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? வடகொரியாவினுடைய ஒரு பேர் ஜிங்கா, அவர் வந்து ஒரு மோசமான ஆளு. அவர் எந்த நேரம் என்ன முடிவு எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் இது நான் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், இந்த கன்ஃபரன்டேஷன், இந்த பேட்டில், இந்த கடும் போரில் நேரடியாக இதுவரை யாராவது ஈடுபட்டிருக்கிறார்களா? ஈரான் மட்டும்தான் போர் செய்து கொண்டிருக்கிறதே தவிர நேரடியாக சீனா வந்திருக்கிறதா என்றால் சீனா வரவில்லை. ஆனால் சீனா எல்லா உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த பொம்மையான பலூன் மூலயமா வச்ச பீரங்கி. ஆமா, எந்த பொம்மை? அந்த பீரங்கி வந்து பலூனால் செய்யப்பட்டதை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது வந்திருக்கிறது, அதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை. அது நேற்று நம்முடைய வலைத்தளங்களில் ஏராளமான பொம்மைகளை இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு மேலேருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு தெரியவில்லையா? ரொம்ப மைக்ரோ கேமராக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. வரைந்த படங்களில் குண்டு போட்டார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நம்ம ஆதாரமான செய்தியை பேசுவோம். நம்முடைய வலைத்தளங்களிலே எதுவும் போடுவார்கள், சும்மா அப்படி படத்தை பிளைன மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க, மேலேருந்து குண்டு போட்டாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் நான் இந்த ரிஃப்ளெக்ட்ல பேசும்போது, நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபோது போன தடவை சொன்னேன், அதை பற்றி சொல்லாமல் அவர்கள் பொய்யான, கலர்ஃபுல்லான, வேறு விதமான பலிஸ்டிக்ஸை ஏவுகிறார்கள். அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோ சிஸ்டம் தடுத்திருந்தால் ஏராளமான ஏவுகணைகள், தடுப்பு ஏவுகணைகள் அவருக்கு பட்டாக்குறை என்று தான் சொன்னேன். கீழே படம் போட்டதெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்லை, அது தெரியவில்லை. ஆனால் நடந்திருக்கலாம், வேறு விதத்தில் நடந்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள் வடகொரியாவை பற்றி சொன்னது, வடகொரியாவினுடைய தொழில்நுட்பத்தில் உருவானதுதான் குர்ரம் சோர்ஃப் 4 என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த குர்ரம் சோர்ஃப் 4 தான். அதனுடைய வேகம் உள்சுற்றளவில் கிட்டத்தட்ட 16,000 அளவிற்கு வளிமண்டலத்தின் உள்ளே அதனுடைய வேகமும், வெளிப்புறத்தில் அதனுடைய வேகம் 9,800 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்ங்கிற வேகத்திலும் அது வந்து மேக்ஸ் சிஸ்டத்தை விட மிக கொடூரமாக இருப்பதால் தான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேரடியாக அமெரிக்கா இது ஈரானுடைய தாக்குதல்கள் அங்கு வரவில்லை. அது 2000 மைலுக்கு அங்கட்டு அது வேகமாக வந்து இடையில் ஜோர்டானில் தடுப்பு யுகத்தை வைத்திருக்கிறார்கள், பேட்ரியாட். அதையும் தடுத்து, அது நேரடியாக வரலை, ஜோர்டான் வழியாகத்தான் வருகிறது. அதை தாண்டி இங்கே தாட் சிஸ்டம் இருக்கிறது, இங்கே பேட்ரியாட், எல்லாவற்றையும் அழித்து தான் ஆயிரக்கணக்கிலே யூதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த அளவிற்கு இந்த வலிமையான ஆயுதத்தினுடைய டெக்னாலஜி கொடுத்தது வடகொரியா தான். வடகொரியா வந்து இப்பொழுது கூட, அன்றைக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்பு, வடகொரியா நவீன ஆயுதங்களை இன்னும் சில அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆனால் வெளிப்படையாக ஒரு செய்தி அறிவிக்கப்படாத வரையில் நாம் அதை உறுதி செய்வதற்கு வழி இல்லை. ஆனால் ஒரு செய்தி உண்மை, இந்த 3 பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. யாருக்கு இடையில? வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கிறது. அந்த அக்ரிமெண்ட்ல எப்படி என்று பார்த்தால் 20 ஆண்டு கால ஒப்பந்தம் புட்டினுக்கும் ஈரானுக்கும் இருக்கிறது. பெசஸ்கியானுக்கும் புட்டினுக்கும் ஒரு இராணுவ ஒப்பந்தம் இருக்கிறது. 2009 வரை ரஷ்யாவோடும் ஈரானுக்கு பெரிய ஒரு உறவுகள் ஒன்றும் இல்லை. உறவுகள் இருந்தது, அது வலிமையானது. கடந்த ஒரு 17 ஆண்டுகளாகத்தான் ரொம்ப ஒரு வலிமையானது. புட்டினுடைய அந்த முயற்சிக்கு அமெரிக்காவை இனி இப்படியே விட்டுவிட்டால் நமக்கு ஒரு ஆபத்து என்பதுதான் இப்பொழுது பார்த்திருக்கிறது. இதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 செய்திகள் இதில் இருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லுவோம். சாம்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்க போகுது. அதாவது தோல்வி வருகின்ற போது கடைசி ஆயுதம் அணு ஆயுதமாக இருக்கலாம். ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியாகத்தான். யார் தோல்வியினுடைய கடைசியாக இருக்கும்? இது வந்து இஸ்ரேலுக்கான ஒரு பாலிசி இருக்கிறது.
அந்த பாலிசி நாம் நாடு தோல்வி அடைந்து விட்டால் கடைசியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம். அந்த ஆபரேஷனில் இப்பொழுது ஏதாவது சிக்கப்பட்டு கொள்ளுமோ என்கின்ற கவலை நமக்கு உலகத்தில் வந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த ஆபரேஷனுக்கு மிக முக்கியமாக நாம் பார்க்கின்ற போது சாம்சன் என்ற பெயரிட்ட இந்த ஆபரேஷன் மூலம் இனி நாங்கள் வாழ முடியாத ஒன்ற நேரத்தில் அவர்கள் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு வல்லமை இருக்கிற ஒரு நாடாக இஸ்ரேல் இருப்பதாகவும் இப்பொழுது மத்திய கிழக்கை தாண்டி யூரோப்பியிலிருந்து செய்தி வருகிறது. ஏனென்றால் தாக்கு பிடிக்காத ஒரு முடியாத நேரத்தில் கடைசியாக அதை போடுவார்களா? அதை போட்டுவிட்டால் அதற்குத்தான் அமெரிக்கா சொல்கிறது. IAEA என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்கிறார்கள்? எங்கள் நாட்டை வந்து நீங்கள் பரிசோதிக்கின்றீர்கள், ஆனால் 90 குண்டுகள் அல்ல 300 குண்டுகள் என்று கூட சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு என்ரிச் செய்யப்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலை ஏன் IAEA பரிசோதிக்கவில்லை என்ற நேரத்தில் இஸ்ரேல் அணுகுண்டு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர்கள் இதுவரை மறுக்கவில்லை. அதை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இந்த சாம்சன் டேனியல் இந்த ஆபரேஷனின் மூலமாக கடைசியாக அவர்கள் அணுகுண்டை வீசலாம் என்று மத்திய தரைக்கடல் அல்ல ஐரோப்பா நாடுகளிலிருந்து சில காணொலிகள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு நிலை வந்தால் அது ஒரு உலகத்தினுடைய இறுதி நிலையாகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. இப்பொழுது நமக்கு 2 செய்திகளில் ஒன்று சொல்கிறேன். மத்திய கிழக்கில் ஒரு வாழைப்பழம் 9 ரூபாயிலிருந்து 17 ரியாலாக மாறி இருக்கிறது. துபையினுடைய நேற்று மாலை 4:30 மணி செய்தி. வெங்காயம் 2.5 ரியால் தானே, அது 9-8 அப்படி என்று சொல்லியிருக்கிறது. அதே போல கிர்னி பழம், அது என்ன பழம்? தர்பீஸ் பழம், இது 2 ரூபாய் 2.25 ரியாலாக இருந்தது. இப்பொழுது அங்கே 6 ரூபாய் 7 ரூபாயாக துபையிலே மாறி இருக்கிறது. அது ஈரானில் இருந்து தான் வரக்கூடும். அப்படி என்றால் இன்னும் 1 வாரத்திற்கு பிறகு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் என்ற செய்தியை மத்திய கிழக்கு மறுத்திருக்கிறது. இல்லை, சில மாதங்களுக்கு வரக்கூடிய அளவிற்கு நாங்கள் உணவுகளை பதப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த போரினுடைய போக்கு யாருக்குமே நல்லதில்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற போது இறுதி தகவல் என்னவென்றால், அப்பாஸ் அராகச்சியுடைய ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு உலக ரீதியாக வந்த ரிஃப்ளெக்டின் மூலம் கிடைச்ச செய்தி, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. ஏன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேச்சுவார்த்தைகளின் மூலமாக அமெரிக்காவை நாங்கள் இனி நம்புவதற்கு தயாராக இல்லை. அமெரிக்கா ஒரு ஃப்ராட்ல பொய் சொல்வது. அப்படி என்றால் எப்பொழுது நீங்கள் சமாதானத்துக்கு வருவீர்கள் என்று ஈரானில் கேட்டால், ஈரான் சொல்கிறார்கள், நாங்கள் பல ஆண்டுகளுக்கல்ல, பல மாதங்களுக்கல்ல, பல ஆண்டுகளுக்கு போரிடுவதற்கு வல்லமை எங்களிடத்திலே இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அமெரிக்க அதிபர் பொய்யனாகத்தான் இருக்கிறார். அவ்வளவும் பொய். நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று சொன்னார் முந்தா நேற்று ஃபுல்லாக 50க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் விமானங்கள், பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போட்ட குண்டுகள் மலைகளுக்கு கீழ் மேல், ஆனால் மலைகளில் 200 மீட்டருக்கு கீழ் ஒரு பெரிய டேனலை அமர்த்து அதற்கு கீழ் பங்கர் பஸ்டரே உள்ள போக முடியாதுங்கிறாங்க. உச்சபட்ச ஆயுதங்கள் அமெரிக்காவுடைய B2 GBU-57 தான் உச்சபட்ச ஆயுதம். இது ட்ரில் பண்ணி உள்ள போகும், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு மேலே போக முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான மலைகள்லாம் இருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல்னால், ஏவுகணை தளங்களை ஐடென்டிஃபை பண்றதுல பெரிய சிக்கல் இருக்கு. இதுதான் முக்கியமான செய்தி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏவுகணை தளங்கள் தான் அவர்களுடைய உயிர். யாருக்கு? ஈரானுக்கு. இந்த ஏவுகணை தளங்களை எங்க வைத்திருக்கிறார்கள் யாருக்கும் தெரியவில்லை. காஷ்மீரிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் போர் செய்கின்ற போது, தென்னிந்தியாவிலே பார்க்கின்ற போது, ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏவுகணை மலைகளுக்கு கீழே இருந்தால் அவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்? அவர்களுடைய அந்த சேட்டலைட் பிக்சரோ, அவர்களுடைய அந்த படமோ எடுப்போம், எந்த மலை, எந்த பிரதேசம், 38 ப்ராவின்ஸ் இருக்கு, எங்க வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இவர்கள் அதை மிக 40 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பட செய்து அதில் மொபைலைசேஷன் செய்யக்கூடிய மூவபிளாக வெளியே வந்து தாக்குதல் நடத்திவிட்டு உள்ளே சென்று விடுகிறது என்பதுதான் இதுவரைக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் அப்பாஸ் அராகச்சி என்ன சொல்லியிருக்கிறார், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் பழைய மாதிரி வரமாட்டோம். இது அவர்களுடைய கான்ஃபிடென்ஸான மூவை காட்டுது. அப்பாஸ் அராகச்சியுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு லண்டன்லேருந்து வந்திருக்கு. இது அவர்களுடைய நம்பிக்கையை காட்டுது. இது அவர்களுடைய கான்ஃபிடென்ஷியலான மூவை காட்டுது. எப்படி என்றால், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிறோம். முதலில் எங்களுக்கு தேவை என்னது? எங்கள் மேல் விதிக்கப்பட்ட பொருளாதார தடை முழுமையாக நீக்க வேண்டும். அணு ஆயுத விவகாரங்களில் ஒரு சமநிலையான போக்கை கையாள வேண்டும். புரியுதா? இப்படி ஒரு பிரீஃபா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு விளக்கமான
ஒரு தெளிவான எலாபரேட்ஸ் டிஸ்கஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ம். அது வராத வரை நாங்கள் தாக்குதலை தொடரப்போகிறோம் என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சின் 6 மாதத்து வரை நாங்கள் தயாராக இருக்கிறோன்னே சொல்லி 6 மாதம் என்றால் அதுக்கு மேலும் இருப்பார்கள் போல் தெரிகிறது. அப்படி என்றால் இந்த பேச்சில் நான் இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்களிடத்தில் கையில் பெரிய சரக்கு இருக்கிறது. 3000 நிலைகளை அடித்த பிறகு, அமிலமழை பெய்த போதும், பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்த போதும், உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமெனி இறந்த பிறகு, அவருடைய மகன் முஜித்தபா பதவிக்கு வந்து அவரையும் எலிமினேட் செய்து அச்சுறுத்திய போதும், 11 கப்பல்களை கொண்டு அமெரிக்கா நிறுத்திய போதும், அந்த கப்பல்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறது தெரியுமா? பலாயிரம் மைல்களுக்கு அப்பால் தள்ளி போய்விட்டது. 1.5 லட்சம் கோடியிலே நாங்கள் தயார் செய்த ஒரு நிமிஷத்தில் நசுக்கி விடுவோம் என்ற ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே? ஜெரால்டு ஆர்ஃபோர்டு எங்கே? WS புஷ் எங்கே? ஹரி ட்ரூமனே எங்கே? எல்லாம் எங்கே போனது சார்? ஒன்றுமே இல்லை. பாவம், இந்தியாவிலே பயிற்சி மேற்கொண்டு எந்த ஆயுதங்களும் இல்லாமல் வந்த நிராசையான ஒரு கப்பலை 90-100 பேரை சாகடிச்சிருக்கிறாங்க. அந்த கப்பலுடைய பெயர் வந்து ஐரிஸ் டேனா. அது இப்பொழுது பெரிய பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான நிலை. அப்போ இந்த பேட்டியை நீங்கள் பாருங்கள். அமெரிக்கா ஒரு மிரட்டல் நடவடிக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவ்வளோ ஈஸியாக யூரோப்புடைய கம்பெனிகள் போர் ஆயுதங்களை தயார் பண்ணுவதற்கு உடனடியாக ஆயுதங்களை நீங்கள் செய்து எங்களுக்கு கொடுங்கள் என்று அவர்கள் ஆர்டரை கொடுக்குறாங்க. அது என்ன ஒரு நிமிஷத்தில் செய்கிற வேலையா? 2 நாளில் செய்கிற வேலையா? 20 நாளில் செய்கிற வேலையா? மாத கணக்கிலாம். அந்த மாத கணக்கில் அமெரிக்காவிடத்தில் ஆயுதம் இல்லைவென்றால் அவர்கள் எப்படி இந்த போரில் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விதான் இருக்கிறது. அந்த அளவிற்கு போர் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய கிழக்கு முழுவதுமே காலியாகிவிடும். ஒருவேளை 6 மாதங்கள் போர் நடந்தது என்று வைத்துக்கொள்வோம். இதே தொனியிலே இதே 60-120 கிலோமீட்டரில் 6 மாதங்கள் இவன் அடிக்க அவன் அடிக்க எடுத்தால் மத்திய கிழக்கு நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு முன்னால் ஒட்டகமைத்தவர்களாக அந்த மக்கள் மாறி போய்விடுவார்கள். எதுவுமே இருக்காது. மீண்டும் பழைய காலத்துக்கு சென்று விடுவார்கள். ஒரு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் இருந்தார்கள் அரபுகள், அந்த காலத்திற்கு சென்று விடுவார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலும் கம்ப்ளீட்டாக காலியாகும். இஸ்ரேலுடைய பொருளாதாரம் எல்லாம் ஏராளமாக போய்விட்டது. இஸ்ரேல்ல ஒரு சம்பவம் தெரியுமா? 10,000க்கு மேற்பட்ட மக்கள் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஏன்? அது முக்கியமாக கவனிங்க. The dissent voice among the people, the apprehensions among the Jewish people, they came out from their own house. Procession protest against யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாஹு. முதல்ல they are demanding Benjamin must resignation. நீ ரெசிக்னேஷன், அதாவது என்ன செய்யறது? நீ வந்து என்ன செய்ய, கையெழுத்து போட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஓடு. ஒன்னால எங்களுக்கு நிம்மதி இல்லை 2023 இருந்து. ஆனால் அவனோ அதிலிருந்து போக மாட்டான். இதை காட்டி ஜிண்டோயிசத்தை உருவாக்கி தேசியவாதத்தை உருவாக்கி வெற்றி பெறுவதற்குத்தான் அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் உலகமும் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்குள்ள செய்தி. சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல், பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. மேற்கொண்ட இந்த போருடைய கட்டம் இன்னும் சில மாதங்கள் தொடர்ந்தாலே அது வளைகூடா இன்னொரு ஒட்டகத்துக்கு நோக்கி தான் பின்னோக்கி போகுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. மேற்கொண்ட மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சார். கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி.